ஆக மக்களுடைய மத நம்பிக்கைகளை, மத வழிபாடுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது. எல்லா கோஷ்டியையும் பெரிக்கால் போட்டு ஒட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும் அதிமுகவை அப்படின்னு அவர் சொன்னார். எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு? இருக்கிறத திரும்ப உடைச்சி இன்னொரு கோஷ்டியை உருவாக்கிட்டார். செங்கோட்டையன் தலைமையில இப்போ ஒரு கோஷ்டி உருவாயிருக்கு. அமித்ஷாவோடு பேசுகிற போது முதல் நிபந்தனை என்ன எடப்பாடி சொன்னது? இவங்களையெல்லாம் சேர்த்துக்கணும்னு என்னைய நீ கட்டாயப்படுத்த கூடாது. ரெண்டாவது, அண்ணாமலை தலைவராக என்னைக்குமே இருக்கக்கூடாது. இது ஒரு தேர்தல் உடன்பாடாங்க. அமித்ஷா வரும்போதெல்லாம் சொல்றாரு அடுத்து 26ல கூட்டணி ஆட்சி தான். அவர் வந்துட்டு போன உடனே அல்லது வந்துட்டு அவர் பிளைட்ல ஏறிட்டாரா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு உடனே எடப்பாடி என்ன சொல்றாரு? இல்ல தனித்த ஆட்சி தான். அவர் இருக்கும்போது சொல்லாம போன பிறகு இல்ல தனித்த ஆட்சி தான். முதல்ல நான் தயவு செய்து உங்களை என்ன கேட்டுக்க வரும்போது, திமுக ஆட்சியை தொலைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்களுக்குள்ள ஒருவேளை தப்பி தவறி வெற்றி பெற்றால் அமைய போவது பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சியா அதிமுக தனித்த ஆட்சியா என்கிற அந்த பிரச்சனைக்கு முதல்ல முடிவு கட்டுங்க. ஒருவேளை நீங்க அதுக்கு பட்டிமன்றம் நடத்தி தீர்வு காண வேண்டி இருந்தால் எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை அதற்கு தலைமை ஏற்று மிகச்சிறப்பான தீர்ப்பை வழங்குவதற்கு நாங்க நடுவர் அனுப்புவதற்கு கூட தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தன்னுடைய மாணவர் பருவம் துவங்கி மரணம் வரை மார்க்சிய லட்சியத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும், பரப்ப வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் தோழர் யெச்சூரி அவர்கள். அவர் மறைந்ததற்கு பிறகும் அவருடைய உடலை மருத்துவ மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்காக அவர் ஒப்படைத்தார். அவர் உயிரோடு இருக்கிற போதே அதற்கான படிவத்திலே கையொப்பமிட்டு மருத்துவமனையில் ஒப்படைத்திருந்தார். அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றதற்கு பிறகு அவருடைய உடல் சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதன் மூலமாக இறந்ததற்கு பிறகும் தன்னுடைய உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்கு பயன்படுவதன் மூலமாக பல்வேறு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான தன்னுடைய பங்களிப்பை அருமை தோழர் யெச்சூரி அவர்கள் செய்தார்கள். ஆகவே வரக்கூடிய 12ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கான புகழஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போது உடல் தானம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் அறிவித்திருக்கிறோம். நம்முடைய தோழர்கள், விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் அதற்கான படிவத்திலே கையொப்பமிட்டு 12ஆம் தேதி ஒப்படைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் உடல் தானத்தினுடைய படிவத்தை அன்றைக்கு வழங்குவதன் மூலமாக தமிழகத்திலே ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை நாம் உருவாக்குகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறந்ததற்கு பிறகு புதைப்பது அல்லது எரிப்பது என்பதுதான் இப்போது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. மிக அபூர்வமாகத்தான் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒப்படைப்பது என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 12ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் இத்தகைய ஒரு பழக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளில், மரணங்களில் உடலை மருத்துவமனைக்கு ஒப்படைப்பது என்கிற ஒரு புதிய எழுச்சியை தமிழகத்திலே உருவாக்க முடியும், உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தகைய ஒரு அறிவிப்பை நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த உடலை அங்கு ஒப்படைப்பதன் மூலமாக யார் என்ன நோயால் இறந்தாரோ அது சம்பந்தமான அவருடைய உடலிலிருந்து திசுக்களை எடுத்து செல்களை எடுத்து ஆய்வு செய்வதன் மூலமாக அந்த நோயிலிருந்து நோய்வாய்ப்பட்டவரை எப்படி காப்பாற்றுவது என்பதற்கான ஆராய்ச்சியை, பயிற்சியை, பரிசோதனையை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்கொள்ள முடியும். திரளாக வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர் கே. தங்கவேல் அவர்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் மாநில செயற்குழு உறுப்பினராகவும்
திருப்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தொழிற்சங்க தலைவராகவும் இப்படி பல்வேறு வகைப்பட்ட பொறுப்புகளை ஏற்று மிகச் சிறப்பாக இந்த ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு வலுமிக்க இயக்கமாக மாற்றியதில் மகத்தான பங்களிப்பை செய்திருப்பவர் அருமை தோழர் கே. தங்கவேலு என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகவே அவருடைய பெயரை தாங்கி இந்த கிளை அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் பொருத்தமானது. தோழர் கேட்டியை போல எல்லா பகுதி மக்களாலும் ஏற்கப்படுகிற, எல்லா பகுதி மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு தலைவராக அவரை போல் வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகத்தான தலைவர் என்றாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களாலும் மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக அருமை தோழர் கேட்டி அவர்கள் விளங்கினார்கள். ஆகவே அவருடைய பெயரால் இன்றைக்கு இந்த ஒரு கிளைக்கு ஒரு மிகச்சிறந்த அலுவலகத்தை நம்முடைய தோழர் துரைசாமி தோழருடைய அவர் சொன்னார், நான் உள்ளே அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு உள்ளே போய் உட்கார்ந்திருந்த போது பசி நோக்கால் கண்டுஞ்சார் என்பதை போல சோறு தண்ணி இல்லாம இந்த கட்டடத்தை கட்டு முடிக்கிற வரை சோறு தண்ணி இல்லாம நேரத்துக்கு சாப்பிடாம ஒரு உடையை மாற்றாமல் அப்படித்தான் நான் அந்த கட்டிடப்பணியை மேற்கொண்டேன். அது மட்டுமல்ல, ஏறத்தாழ 11 லட்சம் ரூபாய் அந்த கட்டடத்திற்காக செலவழித்திருக்கிறது என்பதை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அது இல்ல செய்தி. அதை விட முக்கியமான செய்தி, இந்த தரைதளம் மட்டுமல்ல, அடுத்த ஒரு தளம் கட்டுவதற்கான முறையில்தான் அதற்கான அடித்தளம் என்பது இடப்பட்டிருக்கிறது. ஆகவே அது இந்த முதல் தளத்தை ஒட்டுவது மட்டுமல்ல, அடுத்த ஒரு தளத்தையும் நானே கட்டித்தருகிறேன் என்கிற உறுதிமொழியை என்னிடத்திலே தோழர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கட்டிடம் கட்சி அலுவலகமாக மட்டுமல்லாமல் இந்த பகுதி மக்களுடைய, இந்த பகுதி இளைஞர்களுடைய, இந்த பகுதி குழந்தைகளுடைய எல்லா விதமான அரசியல், சமூக, பொருளாதார, விளையாட்டு என்று எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய ஒரு கட்டிடமாக அது திகழ வேண்டும். அது எப்போதும் திறந்திருக்கும் என்கிற நிலைமையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த பகுதியில் உள்ள மக்கள் யார் வேண்டுமானாலும் நம்முடைய அலுவலகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற முறையில் அந்த கட்டிடம் சிறப்பாக செயல்படுவதற்கு நம்முடைய தோழர்களை அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப கட்டடம் கட்டுறதை விட கட்டிடத்தை பராமரிப்பது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப தோழர் கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டாரு, ஆனால் அதை அன்றாடம் சுத்தமாக வைத்துக் கொள்வது, தொடர்ந்து அதை நல்ல முறையில் பராமரிப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே இந்த பகுதியினுடைய கிளை தோழர்கள் அதிலே உரிய கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான கட்டிடங்கள் இருக்கிறது. மிகுந்த சிரமப்பட்டு உழைப்பாளி மக்களுடைய உதவியோடு, நம்முடைய உற்ற நண்பர்களுடைய உதவியோடு மிகுந்த சிரமப்பட்டு கட்டிடங்களை நாம் எழுப்புகிறோம். ஆனால் கட்டிடங்கள் கட்டி முடிக்கிற வரை நாம் அனைவரும் ஆர்வமாகவும் உற்சாகத்தோடும் அந்த வேலையிலே ஈடுபடுகிறோம். ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்டிடம் முறையாக பராமரிக்கப்படாத ஒரு நிலைமை என்பது பல இடங்களிலே இருக்கிறது. ஆகவே கட்டிடம் கட்டுவதை விட அது தொடர்ந்து பராமரிக்கப்படுவதும் கட்சியுடைய பணிகளுக்கு அது தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில் இன்றைக்கு எப்படி புது பொழிவோடு அந்த கட்டிடம் இருக்கிறதோ அதை போலவே அடுத்து நான் ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து இங்கே வந்தாலும் அதே பொழிவோடு அந்த கட்டிடம் இருப்பதை இந்த பகுதி கிளை தோழர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வரக்கூடிய 12ஆம் தேதி நம்முடைய மறைந்த மகத்தான தலைவர், கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த, இந்தியாவுடைய மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று மற்றவர்களாலும் போற்றப்பட்ட நம்முடைய அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. அன்றைய தினம் இதுவரை யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தியதில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான முடிவை கட்சியினுடைய மாநில செயற்குழு எடுத்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தன்னுடைய மாணவர் பருவம் துவங்கி மரணம் வரை மார்க்சிய லட்சியத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும், பரப்ப வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் தோழர் யெச்சூரி அவர்கள்.
அவர் மறைந்ததற்கு பிறகும் அவருடைய உடலை மருத்துவ மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்காக அவர் ஒப்படைத்தார். அவர் உயிரோடு இருக்கிற போதே அதற்கான படிவத்திலே கையொப்பமிட்டு மருத்துவமனையிலே ஒப்படைத்திருந்தார். அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றதற்கு பிறகு அவருடைய உடல் சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதன் மூலமாக இறந்ததற்கு பிறகும் தன்னுடைய உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்கு பயன்படுவதன் மூலமாக பல்வேறு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான தன்னுடைய பங்களிப்பை அருமை தோழர் யெச்சூரி அவர்கள் செய்தார்கள். ஆகவே வரக்கூடிய 12ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கான புகழஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போது உடல் தானம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் அறிவித்திருக்கிறோம். நம்முடைய தோழர்கள் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் அதற்கான படிவத்திலே கையொப்பமிட்டு 12ஆம் தேதி ஒப்படைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் உடல் தானத்தினுடைய படிவத்தை அன்றைக்கு வழங்குவதன் மூலமாக தமிழகத்திலே ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை நாம் உருவாக்குகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறந்ததற்கு பிறகு புதைப்பது அல்லது எரிப்பது என்பதுதான் இப்போது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. மிக அபூர்வமாகத்தான் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒப்படைப்பது என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 12ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் இத்தகைய ஒரு பழக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் மரணங்களில் உடலை மருத்துவமனைக்கு ஒப்படைப்பது என்கிற ஒரு புதிய எழுச்சியை தமிழகத்திலே உருவாக்க முடியும், உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தகைய ஒரு அறிவிப்பை நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த உடலை அங்கு ஒப்படைப்பதன் மூலமாக யார் என்ன நோயால் இறந்தாரோ அது சம்பந்தமான அவருடைய உடலில் இருந்து திசுக்களை எடுத்து செல்களை எடுத்து ஆய்வு செய்வதன் மூலமாக அந்த நோயிலிருந்து நோய்வாய்ப்பட்டவரை எப்படி காப்பாற்றுவது என்பதற்கான ஆராய்ச்சியை, பயிற்சியை, பரிசோதனையை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்கொள்ள முடியும். மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இத்தகைய பரிசோதனைக்கான உடல்கள் கிடைக்காமல் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திலே இருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது, அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது, மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஆனால் மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப இந்த மருத்துவ ஆராய்ச்சிக்கான பரிசோதனைக்கான உடல்கள் கிடைக்காத நிலைமை என்பது இருக்கிறது. மரணங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் உடல்களை இப்படி ஆராய்ச்சிக்காக ஒப்படைக்கிற ஒரு பழக்கம் என்பது நம்முடைய மக்களிடையே இல்லை. அதற்கு காரணம் சாதி பழக்க வழக்கங்கள். இந்த சாதியிலே எரிக்கத்தான் வேண்டும் அல்லது புதைக்கத்தான் வேண்டும், எரித்தால் தான் அவர் சொர்க்கம் போவார், புதைத்தால் தான் அவர் சொர்க்கம் போவார் என்கிற நம்பிக்கைகளுடைய விளைவாக அல்லது அடுத்தடுத்த அந்த இறந்து போன மூத்தோர்களுக்கு இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது, சடங்குகள் செய்வது அல்லது ஆண்டுதோறும் தரிசனம் செய்வது போன்ற காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உரிய முறையில் நாம் அடக்கம் செய்யாமல் போனால் இருப்பவர்களுக்கு பாதிப்பு என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இத்தகைய நம்பிக்கையினுடைய விளைவாக உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு கொடுப்பதற்கு பலரும் முன் வருவதில்லை. ஆகவேதான் நான் சொன்னேன், ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை நாம் உருவாக்க போகிறோம் என்று சொல்லி. ஆகவே ஒரே நாளில் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கானோர் தாங்கள் இறந்த பின் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக ஒப்படைப்பது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் யார் இறந்தாலும் அந்த உடல் ஒப்படைக்கப்படும் என்கிற நிலைமையை நம்மால் உருவாக்க முடியும். 12ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, விருப்பம் இருக்கிற, ஆர்வம் இருக்கிற பொதுமக்கள் உட்பட அத்தகைய படிவத்தை நீங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தால் அது உட்பட சேர்த்து அந்தந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைகளிலே ஒப்படைக்க முடியும். ஆகவே அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது நீங்க இணையத்திலேயே நீங்க அந்த மனுக்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது போய் யார்ட்டையும் கேட்கறதோ காசு கொடுத்து பண்றதோ அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் அரசு மருத்துவமனை அந்த இதுக்குள்ள இணையத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் அதற்கான மனுக்களை நீங்கள் டவுன்லோட் செய்து ரொம்ப சும்மா உங்க குடும்பத்தில் யாராவது ஒருவர்
ஏன்னால் இறக்கும் போது அது போன் பண்ணி சொல்லணும் மருத்துவமனைக்கு. அதனால யாரோடையாவது ஒருத்தருடைய முகவரி, போன் நம்பர், யார் உங்களுக்கு ஆதரைஸ்டு பர்சன் என்பதற்கான ஒருவருடைய பெயர், போன் நம்பர் உட்பட அதில் குறிப்பிட வேண்டும். அந்த படிவத்தை கொடுத்து விட்டால், இறந்த தகவலை நாம் தெரிவித்தால் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக வந்து நாம் கொடுக்கிற நேரத்தில் உடலை அவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள். ஆகவே மண்ணுக்கு போய் வீணாகிற உடலை அல்லது நெருப்புக்கு இரையாகிற உடலை காலம் காலத்திற்கு மனிதகுலம் மேலும் மேலும் ஆரோக்கியமாகவும் மனிதகுலத்தினுடைய ஆயுளை மேலும் மேலும் நீடிக்கக்கூடிய வகையில் மருத்துவத்துறையில் ஒரு மாபெரும் வளர்ச்சி, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நடைபெறுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இது அமையும். அந்த வகையில் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. திருப்பூர் மாவட்டமும் எல்லா விஷயத்திலும் எப்படி முத்திரை பதிக்குமோ, முதன்மையான இடத்தை பெறுமோ, அதை போல திருப்பூர் மாவட்டம் தமிழகத்தையே அதிகமாக உடல் தானம் செய்த மாவட்டம் என்கிற பெருமையை பெறத்தக்க வகையில் 12ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் முதலில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது, இந்த ஜிஎஸ்டி வரியை குறைச்ச உடனே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பிரதமர் மோடி முதல் கொண்டு இங்க இருக்கிற பிஜேபி காரர் வரைக்கும் நாங்க பத்தியா ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம், எல்லாத்துக்கும் தீபாவளி பரிசு அப்படின்னு ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து பெரிய புகழ்ச்சியாக ஏராளமான கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கேட்கிறேன், மக்களுடைய முதுகெலும்பை உடைக்கிற அளவுக்கு வரியை ஏற்றிட்டு, அதாவது பெரிய ஒரு அண்டா நிறைய இருக்கிற அண்டா அளவுக்கு வரியை ஏற்றிட்டு ஒரு சின்ன கரண்டியில அதை வெளியெடுத்துறாங்க. ஒரு சின்ன கரண்டி, இந்த சின்ன கரண்டியிலேருந்து எடுத்ததுதான் எங்களை மாதிரி உண்டா தீபாவளி பரிசு என்றெல்லாம் மோடியே அந்த அம்மா நிதியமைச்சர் அவர்களை பாராட்டுகிறார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாராட்டிக்கிறாங்க. அது ஊர்வாகம் பூரா பாராட்டுறான். நான் என்ன சொல்ல விரும்புறேன், 2024 ஆண்டு முழுவதும் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் மத்திய அரசாங்கம் வசூலித்திருக்கிற தொகை 21.5 லட்சம் கோடி ரூபாய். 21.5 லட்சம் கோடி ரூபாய். இப்ப அவங்க குறைச்சிருக்கிறதா சொல்றது எவ்வளவு தெரியுமா? 48,000 கோடி ரூபாய். 21.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க இருக்கு? 21.5 லட்சம் கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டு வெறும் 48,000 கோடி ரூபாயை குறைச்சிட்டு நீங்க எல்லாம் தீபாவளியை நல்லா மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. எவ்வளவு பெரிய நாட்டுல 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் வெறும் 48,000 கோடி ரூபாய்னா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தெரியுமா வருது? ஒரு மாதத்துக்கு 133 ரூபா 30 பைசா. இந்த 133 ரூபா 30 பைசா வச்சுக்கிட்டு தான் நீங்க பூரா மகிழ்ச்சியா தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம மோடி சொல்லியிருக்காரு. அப்படி யாராவது நம்ம கொண்டாடுறது பிஜேபி காரனாலதான் கொண்டாட முடியுமா? 133 ரூபா 30 பைசா வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் பூரா சேர்த்தா நீங்க குறைச்சிருக்கிறது, ஒரு வருஷம் பூரா சேர்த்தா கூட வெறும் 1,600 ரூபாய். ஒரு வருஷம் பூரா வெறும் 1,600 ரூபாய் தான் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக நமக்கு கிடைப்பது. முக்கியமான விஷயத்துக்கு அவங்க குறைக்கல. எது குறைச்சிருக்காங்க? ரப்பருக்கு, பென்சிலுக்கு, ஷார்ப்னருக்கு. ஏன்னா குழந்தைங்க பயன்படுத்துற இந்த பொருளெல்லாம் வரிய போட்டவங்களை யாராவது மன்னிக்க முடியுமா? உங்களை மாதிரியான பாவிகள் யாராவது நாட்டில் உண்டா? இப்ப இதை குறைச்சத பெரிய சாதனையா அங்கிலே சொல்லிக்கிறாங்க. கொடுமை என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் அல்லது தென்னிந்தியாவில் முக்கியமான உணவு இட்லி தோசை. ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் சேர்ந்தாப்புல இட்லி இல்லாம இருக்கட்டும், எல்லாரும் மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடும். ஆமா, பார்க்கவே செய்யாது. யாயா அப்படி இருக்கிற? இல்லைங்க, இட்லியே எங்க வீட்டுல ஒரு வாரமா சுடல, ஒரு வாரமா இட்லியே கிடைக்கல. நினைச்சு பாருங்க. நீங்க நான் சொன்னதுக்காக நாளையில இருந்து நீங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு இட்லி போடாதீங்கம்மா. நம்ம எல்லாம் எப்படி இருக்காங்க பார்ப்போம். இட்லி தோசைக்கு ஜிஎஸ்டி குறைக்கல, மாவுக்கு அரிசிக்கு ஜிஎஸ்டியை குறைக்கல, பிரெட்டுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. பிரெட் யார் சாப்பிடுறா? வட இந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரெட்டை சாப்பிடுறாங்க. அவங்க பிரெட், ஒரு முட்டை, ஒரு வாழைப்பழம் இருந்தா, நாங்கெல்லாம் அகில இந்திய மாநாட்டுக்கு போகும்போது அதான் கெதி. ஆமா, காலை டிஃபன் உறுதியா இருக்கும். எது? ஒரு பழம்,
ஒரு 2 பீஸ் பிரெட்டு, முட்டை இருந்தால் அது நல்ல ஒரு உணவு. இதுதான் வட இந்திய மாநிலங்களில் அகில இந்திய மாநாட்டுக்கு போன தோழர்களுக்கு பூரா தெரியும். பிரெட்டுக்கு வரியை குறைக்கிறாங்க, ஆனால் அரிசிக்கு இட்லி தோசைக்கு வரியை குறைக்கல. ஆனால் நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க, நான் தமிழச்சி, தமிழ்நாட்டை சேர்ந்தவள். ஒருவேளை அந்த அம்மா அங்கேயே டெல்லியிலேயே இருக்கிறதுனால அந்த அம்மா இட்லி தோசை சாப்பிட்றத மறந்துட்டாங்க போடுறது, பிரெட் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்காங்க என்பது தெரியல. ஆகவே இதன் மூலமாக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஒரு நல்ல விஷயம். அதில் இருக்கிற விஷயம் என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸ், அதே மாதிரி விபத்து இன்சூரன்ஸ். நம்முடைய ஆயுள் காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம் எடுத்த தொடர்ச்சியான போராட்டத்துடைய விளைவாக எதிர்கட்சி பாராளுமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலே வலியுறுத்தியதனுடைய விளைவாக அந்த ஆயுள் காப்பீட்டுக்கும் விபத்து காப்பீட்டுக்கும் அதற்கான பிரிமியத்திற்கு ஜிஎஸ்டி இல்லை என்று இப்போது அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். மற்றபடி அவங்க கொண்டாடுகிற அளவுக்கு எதையும் செஞ்சு கிழிச்சில்ல அப்படின்றத தெரு தெருவா வீடு வீடா நம்முடைய தோழர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புறேன். இப்ப நான் வர்ற வழியில இந்த ஊர்வலமா தோழர்கள் அழைச்சிட்டு வந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு நடந்தது? விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு. விநாயகரை தண்ணியில கரைச்சே 10 நாள் ஆச்சு. ஆனா இங்க இருக்கிற தட்டியோ இங்க இருக்கிற போர்டோ எடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. வணங்கத்தக்க ஒரு விநாயகர்னா அவரை ஏன்னா தண்ணியில போட்டு கரைச்சி அவர் பாவம் அவர் இல்லாத புல்லாத தொந்தரவுகள்லாம் உள்ளாக்குறீங்க. வணங்கத்தக்க ஒரு நபர் என்று சொன்னால் வணங்கத்தக்க ஒரு மனிதரை யாராவது அடிப்போமா? மதிப்பிற்குரிய நம்முடைய தோழர்களை யாராவது அவமரியாதையாக நடத்துவோமா? விநாயகர் போற்றுதலுக்குரிய கடவுள் என்று சொன்னால் அவர் எதுக்கு தண்ணியில போட்டு கரைக்கிறான்? நான் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். இப்ப ஆறு குளத்துல, ஆத்துல, குளத்துல, கடல்ல, இப்ப சென்னைனா கடல்ல போடுறாங்க, இங்க கடல் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? குளத்திலேயோ ஆத்துலயோ எதுலயோ உள்ள போடுறீங்க. இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல அல்லது பெங்களூர் போன்ற மாநகரங்கள், பம்பாய் போன்ற மாநகரங்கள் எல்லாம் நிறைய அடுக்குமாடி குடியிருப்பு வந்துருச்சு. ஒரே இடத்துல 500 வீடு 1000 வீடு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் அவ்வளவு பிள்ளையாரை எங்க கொண்டு போய் கரைக்கிறது? இப்ப என்ன புதுசா ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒரு ட்ரம்ல தண்ணி வச்சிடறாங்க. ஆமா, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒரு ட்ரம்ல, நம்ம கட்டடம் கட்டும்போது பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ல தண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்ல தண்ணி வச்சு அந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளையார் கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டணும். அவ்வளவுதான். பிள்ளையாருக்கு எங்க கரைஞ்சா என்ன இருக்கு, அவரை தண்ணியில போட்டுன்றதுதான் முக்கியம். அதனால இந்த மாதிரி புதிய புதிய டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சு, இப்போ நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கிற காலத்தில் விநாயகர் எப்படின்னா, எங்கள் அம்மா கூப்பிட்டே, டேய் போய் கொஞ்சம் சாணி எடுத்துருவாம்பாங்க. போய் கொஞ்சம் சாணி எடுத்துருவா. சாணியை எடுத்துட்டு வந்தோன்னே இப்படி ஒரு புடி பிடிப்பாங்க. இப்படி ஒரு புடி பிடிச்சி அதில் ஒரு 2 அறிவம்புள்ள சொருகு, ஒரே ஒரு குங்குமம் போட்டு அதில் வச்சுட்டா சாமி ஆகிடுவார். ஆமாம், அவருக்கு முன்னாடி சுண்டல், அந்த கொழுக்கட்டை, மற்றதெல்லாம் ரெடியாக இருக்கும். என்னுடைய கவனம் பூரா சுண்டல்லையும் கொழுக்கட்டையும் தான் இருக்குமே தவிர, ஏன்னா சாணியை தானே நான் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்ல. நம்ம கவனம் பூரா எதுல இருக்கும்? சுண்டல் கொழுக்கட்டையில இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தான் அதை எடுப்பாங்க. அடுத்த நாள் கொண்டு போய் நான் எடுத்துட்டு வந்த அதே எங்கேருந்து சாணி எடுத்துட்டு வந்தோம் குப்பையிலேருந்து அதே இடத்துல அங்கே கிடப்பார். இதெல்லாம் மெனக்கடி திரும்ப ஏரிக்கு ஆற்றுக்கு கொண்டு போற ஏற்பாடுலாம் கிடையாது. அப்ப இப்பதான் ஊர்வலமா பெரிய பெரிய ராட்சத கொடுமை. என்னன்னா, இந்த விநாயகரை வச்சுதான் மோடி அவர்கள் சொல்றாரு, அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சை எல்லாம் நடந்தது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததுன்னு சொல்றாரு. எதை வச்சு? பிள்ளையாரை வச்சு. தம்மா தூண்டு குழந்தைக்கு அம்மா பெரிய யானை தலையாவனா வைப்பானா? நிச்சயமா அவன் போலி டாக்டரா தான் இருக்கும். நிச்சயமா அவன் போலி டாக்டரா தான் இருக்கும். ஒரிஜினல் டாக்டரா இருந்தா குழந்தை சைஸுக்கு தகுந்த மாதிரி தானே ஒரு பூனை தலையோ ஒரு நாய் தலையோ வைக்கணும். யானை தலையை வச்சா அந்த குழந்தை என்ன இருக்கும்? அதனால இந்த மாதிரி நிறைய இதை உண்மைன்னு நம்பி பிரதமரே பேசுகிறார். என்னென்ன, அந்த காலத்திலேயே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண நாடு நம்முடைய நாடு. இப்படிலாம் நிறைய கதைகளை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்டுதோறும். ஆகவே அதுல பக்தி என்பதெல்லாம் கிடையாது.
விநாயகர் சதுர்த்தி என்கிற பெயரில் அவர்களுடைய மதவெறி அரசியலுக்கு இந்த மக்கள் இருக்கக்கூடிய மத நம்பிக்கைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக மக்களுடைய மத நம்பிக்கைகளை, மத வழிபாடுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் மத நம்பிக்கை உள்ள மக்களை தங்களுடைய மத வெறுப்பு அரசியலுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அந்த வெறுப்பு அரசியலை பரப்பி விடுவதற்காகவும் தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர கிஞ்சிற்றும் அவர்களுக்கு கடவுள் பக்தியோ அல்லது கடவுளின் மீதான பக்தியோ அவர்களுக்கு கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அதான் இருக்காரு, இன்னைக்கு சந்திர கிரகணம். இந்த கிரகணம் வந்தாவே, கிரகணம்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. கிரகணம் என்றால் மறைப்பது. உடனே இதை என்ன சொல்லிட்டாங்க, இப்ப நம்ம இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துருக்கோம், இந்த வாட்ஸ்அப்ல பூரா பாருங்க, கிரகணம் பிடிக்கும் போது வெளியவே வரக்கூடாது, சாப்பிடவே கூடாது, குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தப்பித்தவரை கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் வெளியே வந்தா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை நம்முடைய மக்கள் மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்முடைய அறிவியல் இயக்க தோழர்கள் சென்னை போன்ற நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கிரகணத்தை பார்ப்பதற்கான தொலைநோக்கு கருவியோடு அங்கே ஏற்பாடுகள் செய்து பள்ளிகளில், கல்லூரிகளில் துண்டு பிரசங்கள்லாம் விநியோகித்து இன்னைக்கு மாபெரும் விழாவாக இந்த கிரகணம் நடக்கக்கூடிய இயற்கையான நிகழ்வை ஆகிய கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் ஜோசியக்காரர்கள் காலங்காலமாக சொன்ன இந்தந்த ராசிக்காரனுக்கு மட்டும்தான் இந்த கிரகணத்தினால நல்லது நடக்கும், இந்தந்த ராசிக்காரன் இதோட ஒழிஞ்சான், ஆமா இதோட ஒழிஞ்சான், அவனுக்கு இனிமே வந்து நல்ல காலமே கிடையாது, இப்படிலாம் நிறைய சொல்லி இந்த மாதிரி. ஆனால நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல விரும்புறது, அறிவியல் கருத்துக்களை பொதுமக்கள் மத்தியில் இந்த பிஜேபி RSS கும்பலுடைய இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, மூடத்தனமான கருத்துக்களுக்கு எதிராக அறிவியல் கருத்துக்களை பரப்புவது என்பது நம்முடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்றாக நம்முடைய கட்சி மேற்கொள்ள வேண்டும், நம்முடைய தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும். அது ஏதோ ஒரு நாள் நோட்டீஸ் கொடுப்பதல்ல. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிற போதெல்லாம் நாம் அதனை எதிர்கொள்வது என்கிற முறையில் இத்தகைய அறிவியல் கருத்துக்களை பிரச்சாரம் செய்கிற நடவடிக்கையில் நம்முடைய தோழர்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இப்ப நம்முடைய எடப்பாடி அவர்கள் எங்க போனாலும் கம்யூனிஸ்டுகளை பேசாம அவரு கூட்டத்தை முடிக்கிறது இல்லை. ஆமா, அவர் எப்ப இந்த பிரச்சார பயணத்தை துவக்கினாரோ, இங்க என்ன கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் தான் துவக்கிறான்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் துவங்கி இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் பேசினாலும் கடைசியா நம்மளை பத்தி பேசாம ஒரு கூட்டத்தை முடிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நாம் ஒரு நாள் என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்டுகளை எங்கேயுமே காணாம். இன்னொரு நாள் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் இருந்துகிட்டியா போராடாம இருக்கீங்க, முதல் நாள் காணான்றாரு. ரெண்டாவது நாள் இருந்துகிட்டு இதெல்லாம் எடுத்து போராடாம இருக்கீங்கன்றாரு. மூணாவது நாள் நீங்க வந்து திமுக விட்டு வெளியே வந்துடணும், இல்லைன்னா திமுக உங்களை என்னது முழுங்கிடும், உங்களை முழுங்கிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஏதாவது ஒண்ணு தினந்தோறும் மாற்றி மாற்றி ஒரு கருத்துக்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப நிலைமை என்னன்னா, ஏற்கனவே அது 4 கோஷ்டியா இருந்தது. அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 4 கோஷ்டி ஆயிடுச்சு. ஒன்னு EPS, இரண்டாவது OPS, மூணாவது சசிகலா அவர்கள், நான்காவது TTV தினகரன். 4 கட்சியா இருக்குது. அது 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய வாட்சாத்தி புகழ் செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறக்க போறேன்னு ஒரே தமிழ்நாடே அல்லோலப்பட்டு போச்சு. 5ஆம் தேதி மனம் திறக்க போறேன், 5ஆம் தேதி மனம் திறக்க போறேன். எப்ப எம்மாம் பெரிய பூட்டது, எவ்வளவு பெரிய சாவி வச்சு திறக்க போறாருன்னு ஒரே விவாதம்.
உடனே இருக்கிற டிவி பூரா அங்கதான் அவர் வீட்டு வாசல்ல. அநேகமா அவர் மந்திரியா இருந்த காலத்துல கூட அத்தனை டிவி கரங்கி போயிருக்க மாட்டாங்க. அநேகமாக அவருடைய வாழ்நாளிலேயே அதிகமான தொலைக்காட்சி சேனல்கள் நேரா வண்டியை கொண்டு போய் போட்டு அவர் மனம் திறக்கிறத அப்படியே நேரடி ஒளிபரப்பு எல்லா மக்களுக்கும் காமிச்சிடணும்னு அவங்க பூரா போய் காத்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில இருந்து வந்தாரு. ஏதோ அதை சொல்ல போறாரு, இதை சொல்ல போறாரு, அப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது, தமிழ்நாட்டுடைய அரசியல் கலமே மாறப்போகுது, இப்படி எல்லாம் எல்லாரும் வர்ணனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, அண்ணன் எடப்பாடிக்கு 10 நாள் டைம் தர்றேன், எல்லாத்தையும் ஒன்னா சேர. இவ்வளவுதாங்க மனம் திறந்தது. இது எதுக்கியா ஒரு வாரமா இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை அலோகப்படுத்தி இதை சாதாரணமா நீங்க ஒரு பத்திரிகையாளர்கள் கூட ஒரு சாதாரணமா அறிவிச்சிருந்தாவே அது முடிஞ்சு போயிருக்குமே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்? சரி, பில்டப் கொடுத்தார்ல. இப்ப என்னன்னா எல்லாத்தையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டணும்னு அவர் சொன்னார். எல்லாத்தையும் எல்லா கோஷ்டியையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும் அதிமுகவை அப்படின்னு அவர் சொன்னார். எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, இருக்கிறத திரும்ப உடைச்சி இன்னொரு கோஷ்டியை உருவாக்கிட்டார். செங்கோட்டையன் தலைமையில இப்போ ஒரு கோஷ்டி உருவாயிருக்கு. ஒற்றியான்னு சொன்னா திரும்ப உடைக்கிற வேலைய இப்ப செங்கோட்டையன் மனம் திறந்ததன் மூலமாக புதிதாக செங்கோட்டையன் கோஷ்டி அப்படின்னு இப்ப 5வது ஒரு கோஷ்டி உருவாயிருக்கு. நான் என்ன சொல்ல விரும்புறேன், முதல்ல இதெல்லாம் ஒன்னா சேரணும். முதல்ல இவர் எடப்பாடி அவர்கள் பிஜேபியோடு போய் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துக் கொண்ட போதே இவங்களையெல்லாம் என்னோட நான் சேர்த்துக்கணும்னு நீ சொல்லக்கூடாது என்பதுதான் முதல் நிபந்தனையே. அமித்ஷாவோடு பேசுகிற போது முதல் நிபந்தனை என்ன எடப்பாடி சொன்னது, இவங்களையெல்லாம் சேர்த்துக்கணும்னு என்னைய நீ கட்டாயப்படுத்த கூடாது. 2வது, அண்ணாமலை தலைவரா என்னைக்குமே இருக்கக்கூடாது. இது ஒரு தேர்தல் உடன்பாடாங்க? இது ஒரு தேர்தல் உடன்பாடுன்னு கேட்கிறேன். வேற ஏதாவது உடன்பாடு இருந்தா சொல்ல சொல்லுங்க. இப்ப அண்ணாமலை என்ன பண்றாரு, என்ன அது சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அவர் எங்க போனாலும் இப்ப அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர்னு மறக்காம அதை சொல்லிட்டு தான் மேடையில இருந்து இறங்குறாரு. அண்ணாமலை நிலைமை அந்த மாதிரி அவங்க உண்மையிலே நான் எதிர்பார்க்கிறேன். அவர் ஆடின ஆட்டம் என்ன, ஆடிய பாட்டம் என்ன, இப்ப அவர் நிலைமை என்ன இருக்கு, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர். இப்ப அந்த அளவுக்கு ஒரு நிலைமை என்பது ஆகிப்போச்சு. அது ஒண்ணு. இப்படி ஒரு நிபந்தனை போட்டவர்கிட்ட போய் நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சொந்த சுயநல கணக்கு என்பது இருக்கிறது. இந்த கோஷ்டிகள் எல்லாம் வெறும் கோஷ்டிகள் நினைக்காதீங்க. அவங்களுக்கும் சொந்த நோக்கம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அரசியல் முடிவை எடுக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டினுடைய நலனிலிருந்து அதிமுக எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்பதுதான் கடந்த 10 ஆண்டு கால வரலாறு. அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்த காலத்தில் இருந்து பாராளுமன்றத்தில் வந்த எல்லா மக்களுக்கு விரோதமான சட்டங்களையும் பிஜேபிக்கு அடுத்து ஆதரித்த ஒரே கட்சி அதிமுக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது விவசாயிகள் விரோத சட்டமாக இருந்தாலும் அல்லது குடியுரிமை பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்திருக்கிற ஏராளமான சட்டங்கள் அனைத்தையும் நிபந்தனையற்ற முறையில் ஆதரித்த ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அவர் அதோடு போய் சேர்ந்து கொண்டு ஒரே ஒரு நோக்கம் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். சரி, அப்புறம் அதன் மூலமாக நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்போ உதவி திட்டத்தில் நீங்க கையெழுத்து போட்டீங்க. நீங்க கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு இப்ப இவங்க மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டி இருக்கிறது. ஏற்றலன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டார்கள் என்று திமுக சொல்லுகிறது. அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் கட்டாயம் பொருத்தித்தான் தீர வேண்டும். ஏனென்றால் அதிமுக உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டு விட்டது. இப்படி பல தமிழ்நாட்டுக்கு பல வகைகளிலும் தமிழகத்துக்கு விரோதமான பல திட்டங்களில் மத்திய அரசாங்கம் அறிவித்த பல திட்டங்களில் கையெழுத்திட்டது அதிமுக. அதனுடைய பலனை, அதனுடைய பாதிப்பை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய நிலையில்தான் அவர்கள் திமுக ஆட்சியை தொலைக்க வேண்டும், பிஜேபியோடு நாங்கள் தொடர்ந்து. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அமித்ஷா வரும்போதெல்லாம் சொல்றாரு அடுத்து 26ல கூட்டணி ஆட்சி தாங்க. அவர் வந்துட்டு போன உடனே அல்லது வந்துட்டு அவர் பிளைட்ல ஏறிட்டாரா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு உடனே எடப்பாடி என்ன சொல்றாரு, இல்ல இல்ல தனித்த ஆட்சி தான். அதை நேருக்கு நேரம் அந்த மனுஷன் சொல்லிட்டு போக வேண்டியதானே.
வரும்போதெல்லாம் அவர் சொல்றாரு 2026 தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி தான். அவர் இருக்கும்போது சொல்லாம போன பிறகு இல்ல தனித்த ஆட்சி தான். முதல்ல நான் தயவு செய்து உங்களை என்ன கேட்டுக்க வரும்போது திமுக ஆட்சியை தொலைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்குள்ள ஒருவேளை தப்பி தவறி வெற்றி பெற்றால் அமைய போவது பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சியா அதிமுக தனித்த ஆட்சியா என்கிற அந்த பிரச்சனைக்கு முதல்ல முடிவு கட்டுங்க. ஒருவேளை நீங்க அதுக்கு பட்டிமன்றம் நடத்தி தீர்வு காண வேண்டி இருந்தால் எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை அதற்கு தலைமை ஏற்று மிகச்சிறப்பான தீர்ப்பை வழங்குவதற்கு நாங்க நடுவர் அனுப்புவதற்கு கூட தயாரா இருக்கிறோம். ஏதாவது உதவி பண்ணும்ல, ஒரு காலத்துல நம்மளோடலாம் அப்படி இப்படி உறவா இருந்தவங்க தானே, அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணது கூட நாங்கள் தயாரா இருக்கிறோம். முதல்ல நீங்க அந்த முடிவுக்கு வாங்க. அடுத்தவர்களே, கடைசியாக இந்த அமெரிக்க அதிபர், நான் என்ன கேட்க விரும்புறேன், அமெரிக்க அதிபர் 27ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% அபராத வரி விதித்திருக்கிறார். அபராதம் விதிக்கிறதுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? அபராதம் விதிக்கணும், ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும்ல. இந்தியா என்ன தப்பு பண்ணுச்சு? நீங்க ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெயை வாங்குறீங்க, இது ஒரு குற்றமாயா? ஒரு நாட்டுக்கு எங்கே மலிவான விலையில் குறைவான விலையில் ஒரு பொருள் கிடைக்கிறதோ அங்கதானே போய் வாங்குவோம். இப்ப நீங்க கடையில் ஒரு பொருள் வாங்க போறீங்க, ஒரு இடத்துல 100 ரூபா சொல்றான், இன்னொரு இடத்துல 80 ரூபா சொல்றானா எங்க வாங்குவீங்க? 80 ரூபா கொடுக்குற இடத்துல தானே வாங்குவீங்க. இல்ல 100 ரூபா சொன்னாலும் அவர்கிட்ட தான் வாங்கணும், யாராவது வாங்குவோமா? அது மாதிரி ரஷ்யா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை விட மிக குறைவான விலையில் கச்சா எண்ணெயை வழங்குகிறார்கள். இந்தியா வாங்குது. அதுக்கு அவன் சொல்ற காரணம் இருக்கு பாருங்க, அது இன்னும் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நீங்க எண்ணெயை வாங்கறதுனாலதான் உக்ரைன் போரே நடந்துட்டு இருக்கு. இந்த முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். நாம ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் கச்சா எண்ணெயை வாங்குறதுனாலதான் உக்ரைன் போரே நடக்குதுன்னா யாராவது குழந்தை கூட நம்புமா? ஆனா அந்த ஆள் சொல்றான், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார். ஏன்னா அங்க அவர் யாரையும் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அமைச்சர்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தனி நபர், அமெரிக்காவோட அதிபர் என்கிற ஒரு தனி நபர் என்ன முடிவை அறிவித்தாலும் அதுதான் முடிவு. அதிபர் ஆட்சி முறை என்றால் என்ன, அதனுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு அமெரிக்க அதிபருடைய இப்போது அவர் 2வது முறையாக பதவியேற்றதற்கு பிறகு அறிவித்திருக்கிற பல்வேறு நடவடிக்கைகளும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அமெரிக்க அதிபரை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடக்கிறதை விட இந்தியாவில் நடப்பதை விட அமெரிக்காவில் பெரும் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வெள்ளை மாளிகையிலேயும் அந்தந்த மாநிலத்தினுடைய தலைநகரங்களிலேயும் பிரம்மாண்டமான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மை விட மோசமாக அவர்கள் திட்டுகிறார்கள். ஏன்னா இப்ப இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்க, இந்தியாவிலிருந்து வந்த பொருள் எதுவும் அங்க பொருள் வச்சுங்க, மக்கள் எப்படி அந்த பொருள் மக்களுக்கு எப்படி கிடைக்கும்? அல்லது 50% வரியை ஏற்றி அங்க போய் விற்பனை பண்ணா அந்த மக்களால் எப்படி வாங்க முடியும்? ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாதிப்பு, இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, அமெரிக்க மக்களுக்கே அமெரிக்க அதிபருடைய இந்த அறிவிப்பினால், இந்த வரி உயர்வினால் அமெரிக்க மக்களுக்கே பாதிப்பு. அவருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெறி பிடிச்சா என்ன செய்யறது தெரியாதுல. இப்ப நாய் பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. தெருநாய்களை பற்றி இப்போது இந்தியாவில் அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் கணிசமான நேரத்தை அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் மக்களை தெருவில் போகும்போது கடிச்சா அதுக்குரிய வைத்தியத்தை எடுத்துக்கணும், சம்பந்தப்பட்ட நாயை பிடிச்சி பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றது நீண்ட காலமா நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். இது எதுக்கு சுப்ரீம் கோர்ட் மணிக்கணக்கா அதை பத்தி தீர்ப்பு சொல்றதும், நாயை பூரா போய் ஒரு குடவுள்ள அடைங்க அப்படின்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னார்ல, இதெல்லாம் அதாவது அவர் தெருவில் வந்திருக்காரா, எவ்வளவு தெருநாய்கள் இருக்கு இந்தியாவில், அப்படிலாம் அடைச்சி வச்சா அது அங்க இருக்குமா, அவ்வளவுக்கும் கொண்டு போய் பராமரிக்கிறது உணவளிக்கிறதுலாம் நடைமுறையில சாத்தியமா? அதுக்குன்னே தனியா இன்னொரு வரியை நம்ம மேல போட்டுருவோம், தெருநாய் வரி அப்படின்னு மோடி அரசாங்கம் போட்டாலும் போட்டோம். ஏற்கனவே இருக்கிற வரியே கட்ட முடியாம இருக்கு, தெருநாய் பாதுகாப்புக்குன்னு ஒரு வரியை போட்டாலும் வச்சுங்க. இந்த மாதிரி நீதிபதிகள் அந்த மாதிரி அந்த வெறி பிடிச்ச சில நாய்கள் இருக்கும். எல்லா நாயுமே அப்படி தெரியுது, எல்லா நாயும் அப்படி தெரிஞ்சா நம்ம எல்லாம் தெருவில் நடமாட முடியுமா, அப்படி கூட்டம் நடத்த முடியுமா?
ஏதோ ஒரு சில நாய்களுக்கு அந்த குணக்கேடு என்பது வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை உரிய முறையில் அதை பிடித்து சென்று பாதுகாப்பாக வைப்பது, மருத்துவம் பார்ப்பது என்பதற்கு பதிலாக தெருவில் நாயே தெரியக்கூடாது. இதான் தீர்ப்பு. இப்படிதான் ஒரு தீர்ப்பை எவ்வளவு சொல்ல முடியுமா? ஆனா சொன்னாங்க. அப்புறம் இந்தியாவில் கடுமையான எதிர்ப்பு, இந்த நாய்களின் மீது அபிமானிகள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு சரி சரி தெரிஞ்சுட்டு போது விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தீர்ப்பை மாற்றிட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு வெறி பிடித்த மனிதராக ட்ரம்ப் அவர்கள் தினந்தோறும் ஒரு அறிவிப்பை, உங்களுக்கு தெரியுமில்ல, விசா முறையான விசா இல்லை என்று சொல்லி நம்முடைய இந்தியர்கள் பல நூற்றுக்கணக்கானோரை கைகால்களில் விலங்கு மூட்டி, விலங்குகளைப் போல விலங்கு பூட்டி விமானத்தில் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். மோடி ஒரு வார்த்தை பேசலையே. மோடிக்கு சங்கிலி போட்டான் ஆனந்த விகடன் பத்திரிகைக்காரன். இந்தியர்களுக்கு போடுறதுனா இந்தியர்களுக்கு போட்டா, மோடிக்கு போட்டா இந்தியர்களுக்கு போட்ட மாதிரி தானே. அவன் அட்டை படத்துல தான் போட்டான். உண்மையிலேயே மோடிக்கு விலங்கு போட்டல, அட்டை படத்துல தான் போட்டான். ட்ரம்பை கண்டிக்கிறதுக்கு பதிலாக ஆனந்த விகடன் கண்டிக்கிறாங்க. ட்ரம்பை கண்டிக்கிறதுக்கு பதிலாக இப்ப 25% வரியை உயர்த்தி 50% ஆயிட்டார். ஒரு வார்த்தை பேசுங்க மனுஷன். நம்ம மோடி கண்டிச்சாரா? இது அநியாயம் சொன்னாரா? அல்லது இந்த மாதிரி வரியை குறைங்கன்னு ஏதாவது கேட்டாரா? ஏதோ பேச தெரியாத புள்ள மாதிரி இருக்காங்க. பேச தெரியாத புள்ள மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்காங்க. இத்தனைக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படி? நகமும் சதையுமாக ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இவருக்கு அவரு பிரச்சாரம் பண்ணதும், அவருக்கு இவரு பிரச்சாரம் பண்ணதும், வந்த பிறகு ரெண்டு பேரும் ஹவுடி மோடின்னு இவர் சொன்னதும், அவரு நமஸ்தே ட்ரம்ப்னு இவர் விழா நடத்த, ஒரே பாத்தீங்கன்னா அந்த நட்பு, அந்த நெருங்கிய நட்பு இந்தியாவுக்கு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. ஃப்ரெண்டுன்னா சொன்னா கேட்கணும்ல. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஃப்ரெண்டா, இப்படி பண்றிய, நாங்க ஆட்சி நடத்துறதா இல்லையா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குன்னு சொல்லணும்ல. அதான ஃப்ரெண்டு. இப்ப அமெரிக்காவுக்கு நம்பர் 1 எதிரி யாருன்னு கேட்டா இந்தியா தான் நம்பர் 1 எதிரி என்கிற முறையிலே தான் அமெரிக்க அதிபருடைய நடவடிக்கைகள் முழுவதும் அமைந்திருக்கிறது. இந்த நிலைமை தொடர்ந்தால் என்ன ஆகும்? திருப்பூர் இந்தியாவுக்கே வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது. வண்டாரை வாழ வைப்பது ஏதோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் இங்கே ஏராளமான உழைப்பாளி மக்கள் நம்பிக்கையோடு வந்து கிடைக்கிற வேலையை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இனிமேல் 6 நாட்களும் இங்கே வேலை தருவார்களா என்கிற மிகப்பெரிய கேள்வி என்பது இருக்கிறது. உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் எதற்காக தொழிலாளியை வைத்து உற்பத்தி செய்ய போகிறார்கள்? 6 நாள் வேலை என்பதற்கு பதிலாக 3 நாள் ஆனாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அல்லது பல ஏற்கனவே தோழர் மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பல சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அப்படி ஒரு நிலைமை வந்தால் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. சிறு தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழிலை விட்டு வேறு வாழ்க்கைக்கு வேறு வழிகளை தேட வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். இது திருப்பூர் மட்டுமல்ல, திருப்பூர்ல ரொம்ப பெரிய ஆளுங்க. ஆனா திருப்பூர் கடல் கிடையாது, விமான நிலையம் கிடையாது, கப்பல் கிடையாது, விமானம் கிடையாது. ஆனால் நம்பர் 1 ஏற்றுமதி மையமாக திருப்பூர் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், தொழிலதிபர்களுடைய கடுமையான கூட்டு உழைப்பு. ஏன்னா ஏற்றுமதி பண்ணணும், அதுக்கு கப்பல் வேணும். இப்ப தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மீன் கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதுதான் அங்கு பிரதானமான ஏற்றுமதியாக இருக்கிறது. நாகப்பட்டினத்திலிருந்து கடல் உணவுகள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அங்கே கடல் இருக்கிறது. சென்னையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்ப அந்த கடல் இதாவது சரி தேங்கி போச்சுனாலும் 6 மாசம் 1 வருஷம் ஏதோ வச்சிருந்து விற்கலாம். கடல் உணவை என்ன பண்றது? உரிய காலத்தில் அது கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்றால் திரும்ப கடல்ல கொண்டுவதை தவிர வேற ஒன்றும் வழியே கிடையாது. அதே மாதிரி தோல் தொழிலாளர்கள், தோல் தொழில்கள் திருப்பத்தூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற பகுதியிலே தான் செருப்பு தயார் செய்கிற, ஷூ தயார் செய்கிற தொழிற்சாலைகள் என்பது இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதிலே தான் அங்கே வேலை செய்கிறார்கள். அதுதான் பிரதானமான தொழில். அதுக்கு அடுத்து தான் பீடி, மற்றதெல்லாம். அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள்.
அதை போலவே ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்கள் ஒசூர் போன்ற 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒசூர் சென்றிருந்தேன். அங்க இருக்கிற சிறு தொழில் முதலாளிகள் எல்லாம் என்னை வந்து பார்த்தார்கள். அங்க அதிகமாக ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏற்றுமதி என்பது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டில் அதே மாதிரி முந்திரி, புதுக்கோட்டை, அரியலூர் போன்ற மாவட்டங்களில் முந்திரி என்பது ஏற்றுமதி செய்யப்படுவது என்பது முக்கியமான ஒரு தொழில். மிக சுவையாக இருக்கும். நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்று நம்முடைய கந்தர்வக்கோட்டை தொகுதி வழியாக செல்லுகிற போது சாலை ஓரங்கள் முழுவதும் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் கண்ணுக்கு முன்னால் முந்திரியை வறுத்து விற்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். மிக சுவையான முந்திரி, அந்த மண்ணுடைய வளத்திற்கு மிக சுவையான முந்திரி என்பது வருகிறது. அதே மாதிரி ஜெயங்கொண்டம், அரியலூர் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு அந்த முந்திரி ஏற்றுமதிக்கான வாய்ப்பில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில், குஜராத் போன்ற மாநிலங்களில், அகமதாபாத் போன்ற இடங்களில் ஜவுளி தொழில் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வைரங்கள், நவரத்ன கற்கள், நகைகள், இந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டது எல்லாவற்றின் மீதும் இந்த வரி என்பது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா ஆளாகும் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்வது. ஆனால் இங்கே தோழர் பேசியதை போல இங்கே இருக்கிற சில நபர்கள், சில ஏற்றுமதியாளர் சங்கத்திற்குரிய சில நபர்கள் பிஜேபியுடைய நிர்பந்தத்துக்கு அச்சப்பட்டு அப்படிப்பட்ட அறிக்கைகளால் விடுவதன் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் பாதுகாக்க முடியாது. மாறாக இப்போது மத்திய அரசாங்கத்தில் வற்புறுத்த வேண்டியது என்ன? அமெரிக்கா இப்படி அடாவடித்தனமாக நடந்து கொள்கிறது என்று சொன்னால் ஏற்றுமதிக்கான வேறு நாடுகளிலே எங்கே வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்திய அரசாங்கம் யோசிக்க வேண்டும். எந்தெந்த நாடுகளெல்லாம் இந்த பொருட்களுக்கு கிராக்கி இருக்கிறது, எங்கே புதிதாக ஏற்றுமதிக்கான ஒப்பந்தத்தை செய்யலாம் என்பதை, மாற்று வழிகளை, மாற்று நாடுகளை அவர்கள் கண்டறிய வேண்டும். அல்லது வரிகளை குறைப்பதன் மூலமாக ஏற்படுகிற நஷ்டத்திலிருந்து உற்பத்தியாளர்களை பாதுகாக்க முடியும். அல்லது ஏராளமான அநேகமாக சிறு தொழில் அதிபர்கள் எல்லோருமே கடனாளிகள் தான். ஆகவே கடன் வசூலை தள்ளி வைப்பது, வரிகளை குறைப்பது, ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக ஏற்படுகிற நெருக்கடியிலிருந்து தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துவதுதான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கான ஒரே வழியை தவிர, மாறாக நீங்கள் பணிந்து போனால் தொழில் அழிந்துவிடும், தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழப்பார்கள், ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்தியாவுடைய தொழிலையும் உழவையும் தொழிலையும் பாதுகாப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக தொழில் உற்பத்தியாளர்களோடும் தொழிலாளர்களோடும் விவசாயிகளோடும் உறுதியாக நிற்கும். மத்திய அரசாங்கத்துடைய அமெரிக்க ஆதரவு கொள்கையை அவர்கள் கைவிட்டு ஒரு சுயேட்சையான சுயசார்பான பொருளாதார வெளியுறவு கொள்கையை கடைபிடிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த சுயசார்பான வெளியுறவு கொள்கை என்பதுதான் என்றைக்கு நமக்கு பாதுகாப்பானதே தவிர ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஆதரவாக இந்திய அரசாங்கம் இருப்பது என்பது, இப்ப மோடி இப்படி டம்ப் எப்படி முதுகுல குத்துனாரோ அதே மாதிரிதான் நாளைக்கு வேற ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இருந்தாலும் நெருக்கடி ஏற்படுகிற போது நம்முடைய முதுகிலே குத்துவார்கள். ஆகவே எப்படி ஏற்கனவே அணிசேரா கொள்கையை இந்தியா வெளியுறவு கொள்கையாக வைத்திருந்ததோ அத்தகைய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் ட்ரம்பினுடைய அடாவடித்தனத்துக்கு நாங்கள் அடங்கி போக மாட்டோம். சுயசார்பான பொருளாதாரத்தை இந்தியாவில் நிலைநிறுத்தக்கூடிய வகையில், இந்தியாவுடைய உழவையும் தொழிலையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்திய அரசாங்கம் செயல்படும் என்கிற நிலைமையை பிரதமர் மோடி அவர்களும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான முறையில் நம்முடைய அழுத்தத்தை கொடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இப்போது ஈடுபடுத்தும் கங்கை கருவறை நிகழ்ச்சிக்கு அனைவரும்